வணக்கம் நண்பர்களே. ஆசிரியர் பணி நியமனத்தில் ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி மூப்பு அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், தகுதித் தேர்வு 2012 2 வாட்டியும், 2013 ஒரு முறையும், 2017, 2019 இந்த மாதிரி 5 முறை நடந்திருக்கு. 2012 தேர்வு பெற்றவர்களுக்கு ஏற்கனவே அவங்களுக்கு பணி கிடச்சிருச்சு. 2013 பாதி பேருக்கு பணி கிடச்சிருச்சு, மீதி பேருக்கு பணி கிடைக்கல. காரணம் இந்த வெயிட்டேஜ் முறைன்னு நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலையே கிடைக்கல. கிட்டத்தட்ட 7 வருடங்கள் காத்திருந்து காலங்கள் தான் வீணாக போச்சுன்னு சொல்லலாம். சரிங்களா? அவங்களும் பல்வேறு வகையான போராட்டங்கள்லாம் பண்ணாங்க. அதே மாதிரி முதலமைச்சர், நம்முடைய கல்வித்துறை அமைச்சர், டிஆர்பி இயக்குனர், இது மாதிரி அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள், கலெக்டர், பிஏ எல்லாத்தையும் பார்த்தாங்க. சிஓ, டிஓ. இப்போ என்ன கோரிக்கை வச்சுருக்காங்கன்னா, ஆசிரியர் பணி நியமனத்தில் ஏற்கனவே தகுதித் தேர்வில் வெற்றி பெற்றவங்களுடைய சீனியாரிட்டி, அவங்களுடைய பணி எப்படி வழங்கணும்னா, மேக்ஸிமம் ஏஜ் வைஸு கொடுத்தா பிரச்சனை வராதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த அளவுக்கு எப்படி கொடுத்தாலும் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இதற்கு ஒரே தீர்வு, தகுதித் தேர்வு பாஸ் பண்ணாங்களா மேக்ஸிமம் இன்னொரு தேர்வு வைக்கிறது தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுதான் இப்போ இருக்கிற ஜிஓ. எனவே நண்பர்கள் அனைவரும் தகுதித் தேர்வு, இன்னொரு தகுதித் தேர்வு படிச்சிட்டிங்க, இன்னொரு நியமன தேர்வுக்கு ரெடியாகிறது தான் நல்லது. முடிந்த அளவுக்கு சைக்காலஜி உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஜிகே கொஞ்சம் இப்போ இருக்கிற டயத்தில் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா எப்போ வேணால் ஜனவரி எண்டுக்குள்ளே ஒரு நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஏற்கனவே நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காரு. எனவே நீங்கள் இந்த மாதிரி கோரிக்கை தான் வைக்கிறாங்க. இன்னும் எந்த முடிவும் அரசாங்கம் எடுக்கவில்லை. சரிங்களா? கோரிக்கைகள் தான் போய்கிட்டு இருக்கு. பல்வேறு ஆசிரியர் சங்கங்கள் இந்த மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க. இதுவும் கோரிக்கை மட்டுமே, இது வரைக்கும் எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை. எனவே பெரும்பாலும் தேர்வாகத்தான் இருப்பதற்கு வாய்ப்பு. ஏன்னா அதுதான் ஜிஓ. சரிங்களா? அதுக்கு மேலே ஏதாவது சீனியாரிட்டியில் போட்டாங்கன்னா, ஏற்கனவே 2017, 19 இந்த தேர்வுகள் கண்டிப்பாக நீதிமன்றத்தை நாடுவார்கள். நீதிமன்றத்தை நாடினால் எந்த மாதிரி ரிசல்ட் வரும்னு தெரியாது. பழைய வரைக்கும் 1 வருஷம், 2 வருஷம், 2-3 வருஷம் இந்த மாதிரி இழுத்துகிட்டே போகிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. இருந்தாலும் நிலுவையில் இருக்கிற வழக்குகளை வேகமாக முடிக்கிறதுக்கு பள்ளிக்கல்வித்துறை இயக்குனரும் ஏற்கனவே ஒரு சில சுற்றறிக்கையை அனைத்து மாவட்ட சிஓ, டிஓங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்குங்க. ஆசிரியர் பணி நியமனத்தில் ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி மூப்பு அடிப்படையில் பணி வழங்க வேண்டும், இந்த மாதிரி வந்திருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா முகப்புன்னு வந்திருக்கு. ஆக்சுவலாக அது மூப்பு. இந்த மாதிரி பல்வேறு சந்தேகங்கள் இருக்குது. உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெகு விரைவில் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு வரும். அதுவரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.